6/26/2024 அன்று வெளிவந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் 319 எழுத்தாளர் கமலதேவியின் சங்க இலக்கிய கட்டுரை பகுதியில் பொன்கழங்குகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். பொருள் ஈட்டுவதற்காக பிரிந்து செல்லும் தலைவனை பற்றி தலைவி கண்ணீருடனோ மன ஆற்றாமையுடனோ தோழியிடம் சொல்வாள். தோழி அதை மறுத்துரைத்து தலைவனின் அன்பை எடுத்துரைக்கும் பாடல்கள் அகநானூற்றிலும் குறுந்தொகையிலும் உண்டு. அதே தோழி தலைவனை பற்றி குறிப்பால் கடுஞ்சொல் உரைத்தால் கூட உடனே தலைவி தலைவன் பக்கம் பேசுவதாக பாடல்கள் மாறும். இந்த பாடலில் தலைவன் பிரிவால் வருந்தும் தலைவியிடம் தோழி இல்லறத்தின் அறத்தை காக்கும் பொருட்டு பொருள் ஈட்டச் சென்ற தலைவனின் பிரிவை காத்து இருக்கத்தான் வேண்டும் என்கிறாள். காடு கவின் அழிய உரையி கோடை நின்று தின விழிந்த பனை நெடுவே கண்விடத் தெரிக்கும் மண்ணா முத்தம் கழங்கு உரல் தோன்றல பழனங்குழித்தாம் இன்கணி நரவின் இயல்தேர் நன்னன் விண்பொரு நெடுவரை கவா பொன்படு மருங்கின் மலை இறந்தோரே. முள்ளியூர் போதியார் என்ற கவிஞர் அகநானூற்றில் 173ஆம் பாடலாக உள்ள இப்பாடலை பாடியுள்ளார். இவர் முள்ளியூரில் பிறந்தவர். காடு பசுமை குன்றே அழகு குறைகிறது. அந்த கோடையில் மலைக்காட்டு வழியை கடந்து தலைவன் சென்றுள்ளான். அவ்வழியில் மூங்கில்கள் வெடித்து பாறை குழிகளில் கழங்குகள் போல் சிதறி கிடக்கும். இந்த வெயில் காலத்தின் பொன் போன்ற குன்றை கடந்து சென்றுள்ளான் என்று தோழி சொல்கிறாள். காடு கவின் அழியும் கோடை என்று முதலில் சொல்லிவிட்டு இறுதியில் பொன்படு மருங்கு என்று தோழி சொல்கிறாள். காடே சோர்ந்து நிற்கும் கொடையிலும் கொன்றை பொன் போல பூக்கத்தான் செய்கிறது என்று சொல்லி காத்திருப்பை தோழி மலரச் செய்கிறாள். மழையின்றி வாடும் காட்டை பொன்னாய் மாற்றக்கூடிய ஒன்று நிலத்தில் எப்போதும் இருக்கிறது. பூங்குழத்திரையார் என்ற கவிஞர் குறுந்தொகை 48, 171, புறநானூற்றில் 277ஆம் பாடல்களை பாடியுள்ளார். தாதிற் செய்த தன்பணி பாவை காலை வருந்தும் கையாரோம்பென ஓதையாங்கூற கேட்டும் இன்ன பண்பினினை பெரிதுழக்கும் நன்னுதல் பசலை நீங்கவண்ண நசையாது பண்பின் ஒரு சொல் இசையாது கொல்லோ காதலர் தமக்கே. குறுந்தொகை 48. பாலை திணை. குளிர்ந்த அதிகாலையில் பூக்களையும் அதன் தாதுக்களையும் ஈரமான மண்ணில் சேர்த்து உனக்காக நான் ஒரு பாவை செய்தேன். அது வெயிலில் வாடும் வரை நீ வரவில்லை என்று தலைவி பாடுகிறாள். முந்தைய பாடலில் காத்திருப்பு கோடையில் பொன்னாய் மலரும் போது இந்த பாடலில் ஈரம் காய்ந்து வாடுகிறது. இது களிப்பாவையின் விளையாட்டு பொம்மை. அது பேரிடம் பெண்ணின் பொன் அணிகலன். காணியணி வாழி தோழியானர்கிட்ட கடும்புணர் அடைகரை நெடுங்கயத்து இட்ட மீனன வலைமா பட்டாங்கு அங்கு இது மற்ற எவனோ நுதுமலர் தலையே. குறுந்தொகை 171. மருத திணை. தோழி அங்கு காண்பாயாக நம் மலைநிலமெங்கும் மழை பொழிகிறது. பொழிந்த நீர் சிற்றோடைகளாகி நீர் தரையிறங்கி ஆழமான இடத்தில் தேங்கி குளமாகிறது. மழை பெய்து புது வெள்ளம் வந்து கொண்டே இருக்கும். அந்த ஆழமான குளத்தில் மீன்பிடிப்பதற்காக வீசப்பட்ட வலையில் நீரோடு வந்த ஏதோ ஒரு விலங்கு மாட்டிக்கொண்டது. அது அவர்களுக்கு பயன் தரப்போவதில்லை. எனக்கு பெற்றோரும் உறவினரும் ஏற்பாடு செய்யும் திருமண முயற்சி புதுநீரில் வீசும் மீன் வலை போல் வீண் செயல் என்று தலைவி சொல்கிறாள். மா என்று இந்த பாடலில் சொல்லப்படுவதை விலாங்கு மீன் என்று கொள்ளலாம். விலாங்கு மீன் பாம்பு போலவும் மீன் போலவும் இரு தோற்றம் காட்டக்கூடியது. உறவுகளும் பெற்றோரும் தலைவனை விரும்புவது தெரிந்தும் தெரியாததைப் போல பாவனை செய்து மன ஏற்பாடுகளை தொடங்குவதை தலைவி சுட்டுகிறாள். இந்த மனமுயற்சி மூலம் அவர்கள் தலைவியிடம் தங்களின் எண்ணத்தை காட்டிவிட்டார்கள். அவர்கள் இட்ட வலையில் அவர்களே மாட்டிக்கொண்டதைப் போல இனி தலைவி உடன்போக்கிற்கு
தலைப்படக்கூடும். பிரிவின் கண்ணீர் சங்க பாடல்களில் பலவாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாடலில் போரில் வீரப்புண் பெற்று மாண்ட மகனின் பிரிவை தாய் பாடுகிறாள். மழையாக பொழிந்து சிறுகயமாகி ஆறு போல பெருகே அருவியாகி ஓடும் நதியாகும் பிரிவின் கண்ணீர் அகநானூற்றில் எப்படியோ சொல்லப்படுகிறது. இது புறநானூற்று பாடல். போரில் வீர மரணம் அடைவதை ஒரு விழுமியமாக முன்வைக்கும் காலம் அது. மார்பில் புண்பட்டு இறப்பதை பெருமையாக ஈண்ட பொழுதிலும் பெருமகிழ்வாக முன்வைக்கும் காலம். என்றாலும் புண்பட்டு கிடப்பது மகன். இந்த பாடலில் தாய் வீர மரணத்தின் பெருமிதத்திற்கு அப்பால் உள்ள திரைக்குள் உள்ள மனதிற்குள் செல்கிறாள். அந்த வகையில் முக்கியமான பாடல் மிகையாக அழுதால் கோழை என்று ஊரார் ஏசி விழக்கூடும். எனவே பெருமழையில் மூங்கில் இலைகளில் தங்கி நின்று மெல்ல சொட்டிக்கொண்டே யாரும் அறியாத ரகசியமாய் ஒரு அடைமழை நிற்காமல் நசநசவென்று பெய்ய தொடங்குகிறது. சங்க பாடல்களில் துறையின் பெயரே பாடலின் உணர்வு நிலையை கூறிவிடும். இந்த பாடல் உவகை கலுழ்ச்சி துறையில் பாடப்பட்டுள்ளது. உவகையை மீறிய கலக்கமும் கண்ணீரும் உள்ள பாடல் இது. மீன் உன் கொக்கின் தூவி அன்ன வால்நரை கூந்தல் முதியோள் சிறுவன் களிறு அறிந்து பட்டணன் என்னும் உவகை ஈன்ற ஞான்றினும் பெரிதே கண்ணீர் நோன்கழை துயல் வரும் வெதிரத்து வான்பெயத் தூங்கிய சிதறினும் பலவே. புறநானூறு 277. தும்பை திணை. வெதிரம் என்பது பெரும் மூங்கில். வெதிரத்தின் இழைகளிலிருந்து சொட்டும் மழை போன்ற ஒரு தாயின் துயரம். மூங்கில் புதராக வளரக்கூடியது. பெருமூங்கிலின் புதர் ஒரு குட்டி காடு. அதன் ஒவ்வொரு இழையிலும் சொட்டு நீராலான தனித்த மழை அது. மழை என்று காடு அறியாது மூங்கிலுக்குள் பெய்யும் மழை. அங்கு இடி மின்னல்கள் இல்லை, மழையின் சத்தம் கூட இல்லை. தேங்கி நின்று தயங்கி மென்காற்றுக்கு அதிர்ந்து சொட்டும் மழை, தன்னைத்தானே உலுக்கி பெய்யும் மழை. பொதும்பில் புல்லாளங்கனியார் என்ற கவிஞர் அகநானூற்றில் 154வது பாடலை பாடியுள்ளார். பொதும்பில் என்பது இவரின் ஊர் பெயர். காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி ஓடு பரி மெலியா கொய் சுவர் புரவி தாழ் தாழ் தார் மணி தயக்குப இயம்ப ஊர் மதிவலவ. அகநானூறு 154. பொதும்பில் புல்லாளங்கண்ணியார். காடு கவின் பெற்ற தன்பத பெருவழி என்று கவிஞர் சொல்கிறார். இந்த கட்டுரையின் முதல் பாடலில் கோடையால் கவினழியும் காடு, இந்த பாடலில் மழையால் அழகு பெறுகிறது. பிரிவாக விரிந்து நிற்கிறது கோடை. முதல் பாடலில் கோடையில் மூங்கில் வெடித்து சிதறும் காடு. இந்த பாடலில் மழை காலத்தில் மலர்களும் மகரந்தங்களும் உதிர்ந்து மணல் பாதையில் பொன் வரிகள் ஆகின்றன. மஞ்சள் கோடல் மலர் வழியெங்கும் தன் இதழ்களை நீட்டிக்கொண்டு பாம்பென மாயம் காட்டி விளையாடுகிறது. கோடையில் பொன்குன்றை கடந்து சென்றவன் திரும்பி வரும் வழியெங்கும் பசுமை கொண்டு நிற்பது எதுவோ அதுவே காய்ந்தாலும் பொன்னாகும். அது மானுடரை தன் விளையாட்டிற்கான கழங்குகள் ஆக்குகிறது. அது நம்மை ஒரு குழியில் இட்டு எடுத்து வெறுமையாக்கி மற்றதில் மாற்றி போட்டு நிறைவடைய வைத்து மீண்டு அள்ளி தனியாக்கி பின் சேர்த்து ஆடுகிறது. அதன் கைகளில் விளையாடப்படுகையில் நாமெல்லாம் பொன் கழங்குகள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். எழுத்தாளர் கமலதேவியை பற்றி ஒரு சிறு முன்னுரை. ராஜாராமன் அன்னகாமு இணையருக்கு மகளாக பிறந்தவர் எழுத்தாளர் கமலதேவி. இவரது பூர்வீகம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேட்டூர். இதுவரை இவரது 4 சிறுகதை தொகுப்புகள் தமிழில் வெளிவந்துள்ளன. சக்கியை 2019, குருதியுறவு 2020, கடுவழித்துணை 2020, கடல் 2022.